நியூஸ் செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஆலகிராமம் ஊராட்சியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், கிராம பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் செல்வம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த ஆரோவாட்டர் மதிப்பு வந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்புல நம்முடைய எம்எல்ஏ அண்ணன் சிவகுமார் அவர்களால் துவங்கப்பட்டுள்ளது. ஆக்சுவலாக இந்த காலனி பகுதியில் வந்து நிலத்தடி நீர் வந்து ஓர்ப்பு நீராக தான் இருக்கும், குடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்காது. இது பல நாளாக நீண்ட நாளாக குறைந்தபட்சம் ஒரு 10 வருஷம் 20 வருஷமாக இந்த போராட்டங்கள் இருந்தது. நிலத்தடி நீர் சோர்ப்பு நீர் இருக்கிறதுனால இதெல்லாம் குடிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. இப்போ வந்து இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தினால எங்களுக்கு நல்ல சிறந்த தண்ணி எங்களுக்கு கிடைக்குது. சுமார் 2000 பேர் இருக்கிறாங்க வாக்காளர்கள். ஆலகிராமம் காலனி பகுதியில் 500 குடும்பம், ஒரு 600 குடும்பங்கள் இருக்கும். இந்த அனைவருக்கும் இந்த திட்டம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதனால வந்து எங்கள் மக்கள் வந்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. நம்ம எம்எல்ஏ அவர்களுக்கு மிகப்பெரிய மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஆலகிராமம் இந்த மழை நீர்த்து வரும்போதெல்லாம், மழை அதிகரிக்கும் போதெல்லாம் காய்ச்சல் வந்து அதிகமாக ஏற்படும். தற்போது இந்த சுத்திகரிப்பு தண்ணினால அவங்களுக்கு ஏதுவாக இருக்கின்ற மழை நீர் இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாத இருக்கும். வைரஸ் காய்ச்சல், காலரா மற்றும் இதில் இந்த ஓப்பன் திறந்த வெளியிலிருந்து வந்து கிணற்று நீர் வர்றதுனால இது சுத்திகரிப்படலாம் அதனுடைய அந்த நச்சுத்தன்மையெல்லாம் அழிஞ்சு நல்ல குடிநீர் வர்றதுனால பயன்படுது. இந்த குடிநீர் வந்து இங்கே ஆரோ வாட்டர் அதிகமாக கிடைக்கிறதுல கிராமப்புறம் இருக்கிறதுனால நமக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அன்றாடம் தேவைக்கு இந்த தண்ணி நல்ல பயனுள்ளதாக அமைந்தது. சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆலகிராம ஊராட்சியில் இன்றைக்கு சுத்திகரிப்பு நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மிகவும் பெருந்துணையாக இருந்தவர் மாயிலம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு சிவகுமார் அவர்கள் இதனை இன்றைக்கு மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். எதற்காக அர்ப்பணித்திருக்கிறார் என்றால், சுமார் 600 குடும்பங்கள் நிறைந்து 2000 மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இயற்கையாகவே உவர்ப்பு நீராக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது. பல நாள் நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு இன்னைக்கு மாவட்ட துணை செயலர் அருமை சகோதரர் ஆறுமுகம் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் இன்றைக்கு சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் அவர்கள்